Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல வந்து நான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இது வந்து அதனுடைய கண்டினியூவேஷன்ஸ் தான். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படினு சொல்வாங்க. இது யாருக்கு வரும் அப்படினு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் யூனிட் 3 சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? நான் கொடுக்குற நோட்ஸோடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அது பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஓகே, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், improving and applying new tools, machine systems or methods. ஓகே, ஒரு நியூ டூல்ஸோ இல்லை ஒரு மிஷினோ ஒரு சிஸ்டமோ ஏதோ ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் தென் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதை எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஓகேவா? டு சால்வ் ப்ராப்ளம் அண்ட் இன்க்ரீஸிங் எஃபிஷியன்சி. ஓகேவா? இன்கேஸ் இந்த டூல்ஸ், மிஷின், சிஸ்டம்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம ஹவு டு ரெக்கவர் ஆர் ஹவு டு சால்வ் தட் ப்ராப்ளம். ஓகேவா? எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறது தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி இன் வேரியஸ் ஃபீல்டில் வந்து அதனுடைய எஃபிஷியன்சியை எப்படி நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு சம் ஸ்டேஜஸ் எப்படி நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ஸ்டேஜஸ் பார்த்தோமோ அதே மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேயும் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிசர்ச். ஓகேவா? ஸ்டடிங் ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையிங் நீட்ஸ். ஓகே, ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்னாலஜி பற்றிக்கான ஒட்டுமொத்தம் இதுவும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க ஸ்டடிங் ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல், அதனுடைய பிரின்சிபல் அண்ட் தென் அதனுடைய ஐடென்டிஃபையிங் நீடு என்ன மாதிரியான தேவைலாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரிசர்ச், தென் இன்னோவேஷன். ஓகேவா? இப்போ ஒரு நியூ டெக்னாலஜிஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு நியூ டெக்னாலஜிஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜிக்கல் ஐடியாஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகேவா? ஐடியாஸ் வரது மூலிமா தான் அதை ஃபர்தராக நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? தென் தேர்டு ஒன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, கன்வெர்ட்டிங் ஐடியாஸ் இன்ட்டு ப்ராக்டிக்கல் மாடல் ஆர் சிஸ்டம். ஐடியாஸை மட்டும் யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஓகேவா? யோசிச்சு வச்சுருக்கிற அந்த ஐடியாஸை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை செய்து பார்க்கணும். ஓகேவா? தென் டெஸ்டிங். ஃபோர்த்து ஸ்டேஜ் டெஸ்டிங், எவாலுவேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டி. ஓகேவா? இந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பீப்புள்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஏதாவது சேஃப்டியா இல்லை அன்சேஃபா அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகே, இப்போ அப்ளைங் தி டெக்னாலஜி இன் ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷன். ஒரு ரியல் வேர்ல்டு ஏதாவது ஒரு இது இருக்குது, ஒரு ரியலாக அந்த டெக்னிக்கல் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரியல் பிளேஸில் வந்து நம்ம அந்த அப்ளை பண்ணி பார்க்கணும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது. இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? அப்கிரேடிங் டெக்னாலஜி பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் அண்ட் நியூ ரிசர்ச். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு டெக்னாலஜியை நீ எல்லாத்தையுமே பண்ணி முடித்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். ஓகேவா? ஃபீட்பேக்ஸை கலெக்ட் பண்ணணும். அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து யூஸ் டு ஹெல்ப்ஃபுல் டு நியூ ரிசர்ச்க்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, சேவ் டைம் அண்ட் காஸ்ட்டு, இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃபு, ப்ரொமோட் எக்கனாமிக் க்ரோத்து, என்கரேஜ் இன்னோவேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.